जय पराशक्ति महामाई की जय. கேள்வி கேட்கலாமா அம்மா? நமஸ்காரம். ஓ எஸ் அம்மா, இப்போ வீட்டுல வந்து பெரியப்பா சித்தப்பா வீடுகள்ல ஏதாவது ஒரு ஒரு டெத்து அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம வீட்டுல 10 நாள் விளக்கேத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த காலத்துல ஒரே வீட்டுல இருக்கும்போது அது ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க, இந்த தீட்டு பார்க்க வேண்டியது அவசியமா? இப்போ இந்த தீட்டுங்கிறது வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, தூரம், அதை வச்சு அது குறையிறதோ கூடுறதோ இல்லை. என்ன உறவு முறைங்கிறத பொறுத்து அந்த விலகி இருக்க வேண்டிய நாட்கள், அதைத்தான் தீட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பெண்களுக்கு விவாகமாகி கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்தெந்த உறவுக்கு எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிறது மாறிடும். இப்போ பெரியப்பா சித்தப்பா அப்படி பிறந்த வீட்டு சொந்தங்களுக்கு பெண்கள் இந்த தீட்டை அனுசரிக்கிறது நாட்கள் குறைய இருக்கும். புகுந்த வீட்டு உறவுகளுக்கு அவங்க நிறைய அனுசரிக்கணும். இந்த உறவுகள் பக்கத்தில் இருந்தாலும் சரி தள்ளி இருந்தாலும் சரி அந்த உறவினுடைய நெருக்கத்துக்கு ஏற்ப அந்த தீட்டு தான். அதனால் நாம் வந்து தள்ளித்தானே இருக்கோம், ஏன் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்கறது இல்லை. அவர்கள் நமக்கு எவ்வளவு நெருங்கிய பந்தம், இரத்த பந்தத்தில் எவ்வளவு நெருங்கியவர்கள், அதை முன்னிட்டு தான் இந்த தீட்டு நாட்கள் அனுசரிக்கப்படுகின்றன. அதாவது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கலாச்சாரத்தில் எப்படின்னா மனித வளத்துக்கும் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நாம். இப்போ வந்து ஒரு பெரிய குடும்பத்தை ஒரு தொந்தரவாக நினைக்கக்கூடிய காலமாகி போச்சு. ஆனால் முந்தியெல்லாம் பகுபுத்திர லாபம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு பறக்கட்டும், மக்களை பெற்ற மகராசி. ஆனால் இப்போ வந்து 2 வேணுமா 1 போராதா அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இருந்தால் இந்த தீட்டை அனுசரிக்கிற வேலையே இல்லாமல் போயிட்டுருக்குது. அது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் தானே உருவாகிறது. உறவுகள் இருக்கும்பொழுது நம்ம பழகிறோம், ஒரு அன்போட ஒரு ஒரு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே, ஒரு உணர்ச்சி பரிமாற்றம் எல்லாம் இருக்கும் அங்கே. அப்படி பழகினவர்களுக்கு என்ன அந்த அன்பான உறவு வாழ்க்கையில் நடைமுறையில் கடைப்பிடிக்கப்பட்ட போது அந்த உறவினரின் இழப்பு வருத்தமாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே நான் என் வேலையை பார்க்குறேன், நீ ஓ வேலையை பாரு அப்படின்னு மனசளவில் உணர்ச்சி அளவில் நம்ம விலகி இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, சேர்ந்து இருக்கிறது தான் வாழ்க்கை. அப்போ வந்து இந்த தீட்டை கடைப்பிடிக்கிறதுங்கிறது டிஸ்டன்ஸ் அங்கே முக்கியம் இல்லை, உணர்ச்சி தான் முக்கியம். இப்போ அதுவும் சொல்லணும், இது எல்லாமே கலிகாலத்தில் அந்த வாழ்க்கை முறையே லைஃப் ஸ்டைலே மாறிப்போச்சு. அதனால் இப்போ என்ன நாங்கள் எல்லோரும் அங்கே ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கோம், ஜெர்மனிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து 16 நாள் தீட்டு அனுசரிக்கலாம் முடியாது, அதனால் 3 நாளில் 5 நாளில் முடிச்சிருங்கிறாங்க. வாத்தியார் அது எப்படி முடிக்கலான்னு சொல்லித்தரார். 3 நாளில் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்படி இருக்க காலம். ஆனால் பெரியவர்கள் அந்த காலத்தில் உறவுகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் அதெல்லாம் அந்த உறவினுடைய நெருக்கத்தை பொறுத்து எவ்வளவு நாள் தீட்டை அனுசரிக்கணும். இந்த தீட்டை அனுசரிக்கனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, சாதாரணமாக நாம் வந்து உலக வாழ்க்கையில் இந்த மாதிரி யாரும் மரணமெல்லாம் அடையலை, சாதாரணமாக இருக்கும். அப்படிங்கும்போது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடுறோம், இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், மற்ற வேலைகள் எல்லாம் நடக்குது. இப்போ இந்த வருத்தத்தில் தோய்ந்திருக்கும்போது உடலும் மனதும் அந்த வழக்கமான வேலைகளுக்கு தயாராக இருக்காது. அப்படி ஒரு அன்போடு உறவோடு இருந்தால் நல்ல வேலை தொடஞ்சா அப்படின்னு நினச்சா அது வேறு விஷயம். ஆனாலும் நாம் என்ன எடுத்துக்கிறோம், ரொம்ப அன்பாக இருந்திருக்காங்க, அவங்களுடைய இழப்பு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு சாதாரண லௌகிக்க விஷயங்களில், அதாவது கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், கோயிலுக்கு போகிறது பூஜை பண்ணுறது அப்படி இருக்கலாம், அந்த வேலைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு இந்த இறந்தவருக்காக அமைதியாக பிரார்த்தனை பண்ணி கொண்டு நீங்கள் அடிப்படையாக சில தவிர்க்க முடியாத வேலைகளை மட்டும் செய்து கொண்டு இருங்கோ அப்படின்னு வச்சுருக்காங்க. அதனால் இந்த நெருக்கம், அந்த உறவின் நெருக்கத்தை பொறுத்து தான் அது அமையிறதை ஒழிய
வாழக்கூடிய இடத்தினுடைய தூரத்தை பொறுத்து அல்ல. என்ன என்னம்மா, சரியா? சரி. அது என்னன்னா ஒரு நமக்கே தெரியாத ஒரு ஒண்ணு விட்ட பெரியப்பாவா இருக்கலாம், தெரியாத இதுவா இருக்கலாம். அவங்க வீட்டுல ஏதாவதுன்னா நம்மள சொல்றாங்க அப்படின்னும் போதுதான் அது அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுதான் சொல்றேன், இன்றைய வாழ்க்கை முறையில் அப்படி நம்ம விலகி வந்துட்டோம். அதனால இதெல்லாம் அவசியமானு தோன்றுகிறது. ஆனா அந்த காலத்துல என்ன சொல்றாங்க, நிவேதித்தை சொல்றார், 100 வருஷத்துக்கு 125 வருஷத்துக்கு முன்னாடி இந்து குடும்பங்கள்ல, இப்ப கல்கத்தா மாதிரி நகரத்துலதான் அவ வசிச்சிருக்கா. அதனால இந்து குடும்பங்களை நான் பாக்குறேன், எப்படியும் கிராமத்துல ஒரு தூரத்து சொந்தம்னு ஒரு பாட்டி இவங்க வீட்டுல வந்து உட்காந்துருப்பா. உண்மையிலே சொந்தம் கிடையாது, ஆனா அவளுக்கு ஆதரவுக்கு ஆளே இருக்காது. சரி வான்னு வீட்டில் உட்காந்து வச்சிருப்பாங்க. அவங்க அந்த பாட்டியும் தனக்கு முடிஞ்ச வேலையை செய்வா, ரொம்ப உரிமையோடு எல்லார்ட்டையும் அதட்டிக்கிட்டு, சின்ன குழந்தைகளெல்லாம் அதட்டிக்கிட்டு வச்சுட்டுலாம் இருப்பா. எல்லா இதுவும் இருக்கும். நிஜமாவே அத்தை பாட்டி அப்படின்னு பழகுவாங்க. உண்மைக்கு எந்த உறவும் கிடையாது. உண்மையில் அவங்க ரத்த சொந்தம் இல்லை, ஆனால் ஆதரவு இல்லாதவங்க பாவம் நம்ம வீட்டில் வச்சுப்போம் அப்படின்னு ஒரு சொந்தம் போலவே வைத்துக்கொண்டு சேர்த்து விடுகிறார்கள். அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலம். இப்போ உண்மையான சொந்தங்கள் கூட தொந்தரவா நினைக்கப்படுகிற காலமாக இருக்கிறதுனால தள்ளி இருக்கும்போது சரி அவங்களுக்கு நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு தோணி போயிடுறதான். அப்படி இல்லை, நாம் சொந்தங்களுக்கு தான், அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி உறவுகளுக்காக இந்த வீட்டெல்லாம் அனுஷ்டிக்கிறாங்க. மகான்கள் வசுதைவ குடும்பக்கம்னு சொல்லி உலகம் முழுவதும் தன்னுடைய குடும்பமாக கருதும் போது அவங்களுக்கு என்ன கவலை நாம் இருக்கிறதுலையும் போகிறதுலையும். ஆனால் நமக்காக அவர்கள் வருந்துகின்றார்கள், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றார்கள். அது மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் சர்வபூத ஹிதேரதாக. அதனால எந்த உறவு அவங்க எவ்வளவு பக்கமோ தூரத்து சொந்தமோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நாம் இந்த மாதிரி அனுஷ்டிக்க வேண்டி இருந்ததுன்னா அந்த சமயங்களில் அவர்களுக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அந்த ஜீவர்களுடைய சாந்திக்காக, ஆத்ம சாந்திக்காக மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யிட்டு, என்ன செய்யக்கூடாதோ அதை அந்த காலத்துக்கு செய்யாமல் இருந்துக்கிட்டு போனோம்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வழியில் போகலாம். ஆனால் அவங்கள நினைக்கும் பொழுது நல்லா நினச்சி அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்லுணர்வோடு அதை முடிச்சுக்கலாம். அதுக்காகத்தான் அதை வச்சுருக்காங்க அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம். சரிப்பா, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நமஸ்காரம் அம்மா. அம்மா அம்மா இப்போ நம்ம ஸ்லோகம்ஸ் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அம்மா, அதுக்கெல்லாம் சில பேட்டர்ன் இந்த பேட்டர்ன்ல தான் படிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கா அம்மா? அதாவது இப்போ நீங்க பேட்டர்ன் அப்படிங்கும்போது எதை மீன் பண்றீங்கன்னு தெளிவுபடுத்த முடிஞ்சா நல்லது. அம்மா இப்போ சில இப்போ நாராயணியத்துல இப்போ சிகரிணி ராகம் அப்படிங்கிறாங்க, அனுஷ்டுப் சந்தஸ் அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல அம்பா. இப்ப திருப்புகளே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி படிக்கிறாங்க. அப்போ ஆனா ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா அது இப்போ குருஜி ஏஎஸ் ராகவன் அவங்க இப்போ கொடுத்ததுனால அவங்க இதைதான் நிறைய பேர் இப்ப ஃபாலோ பண்றாங்க அம்பா. ஆனாலும் சிலவங்க எல்லாம் அதை வேற மாதிரி படிச்சிருக்காங்க. சோ ஈஸியா இருக்கிறத ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம போலாம் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க இல்ல இல்ல அப்படி படிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அது எப்படி அம்பா? இப்போ பாடல்கள் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு சந்த அமைப்பு இருக்கு. இத்தனை வார்த்தைகள், இத்தனை எழுத்துக்கள் அப்படிங்கிற கணக்குப்படித்தான் அவங்க எழுதியிருக்காங்க. இவங்க வெறும் பக்தர்கள் மட்டும் இல்லை, கவிஞர்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கவிதை வடிவில் அது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சந்தஸுக்கு அப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதில் 2-3 ராகத்தை போட்டு பாடலாம். அதே அந்த சந்தஸை மாற்றாம அதற்கேற்ற தாளக்கட்டை வைத்துக்கொண்டு ராகத்தை வேணா மாத்திக்கலாம். அப்படி சில சுதந்திரங்களும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கு. அதை அனுசரிச்சு இந்த குரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க சொல்லித்தர்றவங்க அந்த இதெல்லாம் எடுத்துப்பாங்க. அப்போ அதுபடி நாம் எந்த குழுவில் இருக்கோமோ நம்முடைய குழு தலைவர் என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அப்படியே போயிடுறது நமக்கு காரியத்தை எளிதாக்கி விடும். சில ராகத்தில் தான் பாடுறதுங்கிறது ஃபிக்ஸ்டாக போயிடும். இப்போ உதாரணமா, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி
அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இந்த ராகத்தை யாரும் மாற்ற மாட்டாங்க. இதே ராகத்தில் தாய்மானவர் பாடியிருக்கிறார். ஆதி அநாதியுமாகி எனக்கு ஆனந்தமாய் அறிவாய் நின்றிலங்கும் ஜோதி மவுனியாய் தோன்றி அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி. இந்த பாட்டையும் யார் பாடினாலும் இந்த நொண்டி சிந்து இந்த மீட்டில் தான் பாடுவாங்க. இதை மாற்ற மாட்டாங்க. வேற வேற மற்ற பாடல்களை பாடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி பாடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப தான் நாம் இசையமைக்க முடியும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க பாடுறாங்க. அப்புறம் இந்த இசைங்கிறது அந்த பாடல் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சியை நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ராகங்களை போடுவாங்க பெரியவங்க. வெறும் இசை அமைப்புக்காக மட்டுமல்ல. அப்போது அது உணர்ச்சி, அந்த கவிதை நயம் எல்லாவற்றையும் அதிகரித்து கொடுக்கறது அந்த இசை. இதெல்லாம் பார்த்து அவங்க போடுறாங்க. இதில் நாம் எதை செய்கிறது நமக்கு நல்லது அப்படின்னா, நாம் எந்த குழுவில் இருக்கோமோ அந்த குழுவோட ஒரு ஹார்மனைஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் ஒன்று சொல்ல நான் இந்த பக்கம் திரும்பிட்டு போகிறேங்காமல் அவங்க என்ன நம்ம குரு குழுவின் தலைவர் எப்படி சொல்லித்தராரோ அப்படி படிச்சுட்டு போகிறது நல்லது, வசதியாக இருக்கும். அதுதான் இப்போ இந்த ஐகிரி நந்தினா அது அதே டியூன் தான், அதை யாரும் மாற்றுறது. ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு சில ராகங்கள் மாற்றுறதே கிடையாது. சில இது மாற்றிக்கொள்ளலாம். அது அந்த பழக்கத்தை ஐதீகத்தை பொறுத்தும் அந்த குருவானவர் அதனுடைய தன்மையை உணர்ந்து சொல்லி கொடுக்கறத பொறுத்தும் இருக்குது. பொதுவாக இசைங்கிறது அந்த உணர்ச்சியை நமக்கு எளிதாக்கி கொடுப்பதற்காக இருக்கிறதுனால குழு தலைவர் சொல்றபடி நம்ம போயிடலாம். நம்ம இப்போ பகவத்கீதையெல்லாம் ராகத்துல பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜேசுதாஸ் பாடிலாம் ரிலீஸ் ஆயிருக்கு பகவத்கீதா செகண்ட் சாப்டர். பகவத்கீதைக்கு அப்படி சொல்லி நான் கேட்டதில்லை. இப்ப காயத்ரியை தான் ராகமா எப்படிலாம் பாடுறாங்க, அதான் தப்பு. அதாவது வேதத்தில் உள்ள மந்திரங்களுக்கு தான் இந்த மாதிரி டியூனா அதுதான், அந்த டியூனை மாற்றக்கூடாது. காயத்ரியெல்லாம் இப்போ பாடுறாங்களே அதெல்லாம் சரியில்லை. ஆனால் கீதை அப்படி இல்லையே. கீதை அது வேதம் இல்லை, ஸ்மிருதியில் இருக்கக்கூடியது. அதனால அந்த ஸ்லோகம் அது மந்திரம் இல்லை. வேதத்தில் இருக்கக்கூடியது மந்திரம், கீதை ஸ்லோகம். அப்போ ஸ்லோகங்களை டியூன் மாற்றினா தப்பு கிடையாது. இப்போ நம்ம ஒரு டியூனில் படிக்கிறோம், இதே கொஞ்சம் டியூன் மாற்றி வேறு மாதிரி படிப்பாங்க சில ஆசிரமங்களில். அதனால் கீதைக்கு தப்பு கிடையாது ராகம் போட்டால். ஆனால் இது எளிமையாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. இதை விட்டுட்டு வேறு டியூன் போகணும்னு அவசியம் இல்லை. அவருடைய கற்பனைக்கு தோன்றி இருக்கு போல் இருக்கு, அவர் பாடியிருக்கிறார். ஆனால் எனக்கு அது தப்பாக படலை. வேதத்தை தான் மாற்றக்கூடாது, வேத மந்திரங்களை தான் மாற்றக்கூடாது. அதுவும் பண்ணுறாங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. காயத்ரியெல்லாம் மாற்றி பாடுறாங்க, அது தப்பு. சரி, அன்னையினர் வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டா நாம் நிறைவு பாடல் பாடலாம். சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜெய ஜெகதீஸ்வரி ஓம் ஜெகதீஸ்வரி ஜெய 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 ஜெகதீஸ்வரி ஓம் ஜெய. சாந்தி நிலையமாம் சாரத தேவி. जय श्री शारदा महामाई की जय.